ஹலோ எவ்ரிவன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய சென்டரில் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் எங்கே எக்ஸாம் எழுதினேன்னா குன்றத்தூரில் சிஐடி காலேஜ் அங்கே தான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஸோ எங்கள் சென்டரில் என்ன ஆகிடுச்சுன்னா மார்னிங் சம்மர் ரெயின், ஹெவி ரெயின் வர வந்துடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்களா. ஸோ உள்ளே போகிறதுக்கே வந்து ரிப்போர்ட்டிங் டைம் 7 o'clock தான். பட் ஆனால் அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே போனதே வந்து ஒரு 8:20 மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 8:20க்கு மேலே ஆனோன்னே ப்ளஸ் உள்ளே போய் அந்த நம்ம வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும்ல. ஸோ அந்த வெரிஃபிகேஷன்ஸே வந்து ஒரு 10:40 வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு வெரிஃபிகேஷன்ஸ் மட்டுமே. ஸோ நாங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது குன்றத்தூர் சிஐடி காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock அரௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விதத்தில் சஃபர் ஆகிருந்தாங்க. ஏன்னா மார்னிங் 7 o'clock ரிப்போர்ட்டிங் டைம் ப்ளஸ் ஹெவி ரெயின், நிறைய பேர் ரொம்ப லாங்லேருந்து வந்ததுனால டைம் ஆகிடுச்சின்ட்டு நிறைய பேர் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிடாமலாம் வந்து எக்ஸாமுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு 11 முடிஞ்சிடும், ஸோ முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுனால ஸோ நிறைய பேரை சாப்பிடாம வந்திருந்தாங்க. ஸோ அதுவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து அங்கே வந்து நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கே வந்து கிட்டத்தட்ட லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். ஒரு 1.5 hours மேலே லைன்லேயே நின்றுட்டு இருந்தோம். அவ்வளோ சர்வர் இஷ்யூஸுன்றாங்க, ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் மேட்டர். ஸோ பட் ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் மாதிரியே இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி அங்கே இருக்க ஒரு அட்மாஸ்பியரு. ஸோ அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் வந்திருக்காங்க. ப்ளஸ் ரெயின், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இப்போ எனக்குமே வந்து என்னோடய வீட்டிலேருந்து நான் ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ட்ராவலிங் டைம் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் அங்கே போயிட்டு திரும்ப இதெல்லாம் இல்லாமல் நம்ம அங்கேயும் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் லைனில் நின்று அதுக்கப்புறமா போயிட்டு அவங்கவுங்க ப்ளேஸில் செட்டில் ஆகி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே 11 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இது வரைக்கும் எந்த எக்ஸாமுக்குமே ரிப்போர்ட்டிங் டைமை தாண்டி இவ்வளோ நேரம் ஆனதே கிடையாது. பட் வந்து ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. மோஸ்ட்லி நிறைய காலேஜஸில் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சர்வர் இஷ்யூஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக எப்பயும் போல் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் எழுதின சென்டர்லலாம் எனக்கு 11 மணி, அப்படின்னா 1 மணி. ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடாமல் அதில் சஃபர் ஆகி எக்ஸாம் எழுதிட்டும் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ் வந்து ஐபிபிஎஸ் அவங்க சைட்லேருந்து இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நான் எழுதின எக்ஸாம் சென்டரோட சிச்சுவேஷன். ஸோ உங்களோட எக்ஸாம் சென்டர் நீங்கள் என்னென்ன சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஆர்சி கொடுத்துருந்தாங்க, 2 ஆர்சி. ஒன்று வந்து யூஎஸ் லேபர் மார்க்கெட் ரிலேட்டட், இன்னொன்று வந்து ஜினோம் டிசீஸ் இதை வச்சு கொடுத்துருக்காங்க. தென் க்ளோஸ் டெஸ்ட்டு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த முன்னாடி கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஹெட்டிங்கு, அந்த ஹெட்டிங்கை படிச்சுட்டு ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக போட்டிருப்போம். நம்ம ஹெட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போட்டுகிட்டே வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளோஸ் டெஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எது கரெக்டாக அதுக்கு வரும்னு கேட்டிருப்பாங்க. செகண்ட் கொஷினே பார்த்திங்கன்னா எது வராது, கெனாட் வராது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷினை படிக்காமல் நம்ம ஒரு ஆர்வத்தில் வெறும் அந்த பேசேஜ் மட்டும் படித்து ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா தப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே அந்த ஹெட்லைன்ஸ் படிச்சுட்டு இங்கிலீஷில் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷில் அந்த மாதிரி தான் மாறி மாறி இருந்துச்சு ஹெட்லைனே. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, குட். அதுக்கப்புறமா எரர் கேட்டிருந்தாங்க. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 5 கொஷினுமே வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 5 சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுமே போட்டிருக்கலாம், ஈஸியாக தான் இருந்துச்சு. தென் காலம் பேஸ்டு கொஷினுமே வந்து 3 காலம் பேஸ்டு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி இருக்குல்ல, ஆர்சிலேருந்து ஒரு காலம் பேஸ்டும் ப்ளஸ் தனியாக ஒரு 2 காலம் பேஸ்டு. அந்த தனியாக கொடுத்துருந்த 2 காலம் பேஸ்டுமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. தென் ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ். ஸோ ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் 2 கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுவுமே வந்து கொஞ்சம் டூவபிளாக தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எது வந்து ராங்குன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு
ஸோ இது வந்து 2 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. தென் ஹாட் ஒன் அவுட்டு. ஸோ ஆட் ஒன் அவுட் இந்த ஒரு கொஷினுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த சிப்லிங்ஸு ப்ளஸ் பவுஸ் பற்றி பேசியிருப்பாங்க அந்த பேசேஜில், எது வந்து ஆடுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஆர்சி வந்து என்னால் அப்ரோச் பண்ண முடியாத அளவுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு அந்த அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸு ப்ளஸ் வந்து அந்த சைட்டில் அதை படித்து அந்த டைமுக்கு எனக்கு ஆர்சி வந்து அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. லைக் கம்பேர் டு அதர் டாபிக்ஸ். ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டு எரர் நான் போடவே இல்லை. எரர் வந்து போட்டிருந்தேன் 4 கொஷினாக, அதில் ஏதோ ஒரு 2 கொஷினும் என்னமோ வந்து ஆன்சர் வரா மாதிரி இருந்துச்சு, நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா. ஆனால் வந்து ஆர்சி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16லேயே நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்மியாக தான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஆர்சி நான் லைக் இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஆர்சி போகும்போதே எனக்கு அந்த பேசேஜ் பார்க்கும்போது லைக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆனதுனால நான் உடனே நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகிட்டேன். ஸோ ஓவராலாக இங்கிலீஷ் வந்து டூவபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, ஈஸியாக தான் இருந்துச்சு அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷோட இதுவை. தென் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் வந்து 2 மார்க் ப்ளஸ் 1 மார்க்கு 2 இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நான் என்ன ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னா லைக் ரீசனிங் போனோன்னே நான் 1 மார்க்கில் இந்த டேரெக்ஷன் எடுத்துட்டேன். டேரெக்ஷன் தான் கரெக்டாக. டேரெக்ஷன் வந்து கோடட் டேரெக்ஷனில் மொத்தம் 3 கொஷின் கொடுத்துருந்தாங்க. அங்கே ஒரே ஒரு இடத்துல வந்து நான் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ஜே அந்த லைக் அந்த இடத்தாண்ட தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு கொஷினே வந்து எது வந்து டஸ் நாட் பிலாங் டு குரூப் அப்படின்னு தான் வந்துருந்துச்சு அந்த 3 டேரெக்ஷனில் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ எனக்கு அது போடும்போது ஆன்சர் தப்பாக வந்துச்சு. ஓகே, நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ டென்ஷன் ஆகக்கூடாதுன்ட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடணுன்ட்டு அந்த கொஷின் அப்படியே அந்த டைமுக்கு ஒமிட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் ஃபுல்லாக ரீசனிங்கில் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்தேன். பட் எனக்கு 1 மார்க்கை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங்கில் 2 மார்க் வந்து எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ 1 மார்க் விட 2 மார்க் வந்து ரீசனிங்கில் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா லைக் ரீசனிங்கில் அந்த 2 மார்க்கில் இருக்க பசில்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது எல்லாமே எனக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ரீசனிங் வந்து 2 மார்க்கில் எல்லா கொஷினுமே அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னா இந்த கலர் வேரியபிள் வச்சு ஒரு பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதுவுமே வந்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் யோசித்து அந்த அப்ரோச் பிடிச்சி போடுற மாதிரி இருந்துச்சு. தென் ஏஜ் பேஸ்டு பசில் இதுவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து சீக்வன்ஸ் பசில், நம்பர் ஆஃப் ஐட்டம், வேரியபிள் பேஸ்டு. ஸோ இந்த 3 பசிலுமே போட்டாச்சு. ஆனால் நான் ஏன் இதில் எது போடலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் டீகோடிங் தான். ஏன் கோடிங் டீகோடிங் நான் 2 மார்க்கில் போடலைன்னா லைக் அவன் வந்து நம்மளுக்கு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த கோடிங் டீகோடிங் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஆனால் அவன் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த கோடை கொடுத்துட்டா நம்மள அந்த வேர்டு கேட்டுட்டான். ஸோ அப்படின்றப்ப எனக்கு அதை பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆனதுனால 2 மார்க்கில் அந்த கொஷினை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 1 மார்க்கில் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் எனக்கு எதுன்ட்டு கரெக்டாக என்னால் கெஸ் பண்ண முடியல. ஸோ அதையுமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கோடட் டேரெக்ஷன் அதுதான் அதில் மிஸ் பண்ணிட்டேன் நான் சொன்னியிருந்தேன். தென் டேட்டா சஃபிஷியன்சி 3 கொஷினுமே வந்து நான் டூவபிளாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் லாஸ்ட் அந்த டைம் இருந்ததில் என்ன போட முடியுமோ அதை மட்டும் போட்டேன். தென் இந்த மீனிங்ஃபுல் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் செகண்டில் இந்த ஆன்சர் மார்க் பண்ணேன். பட் ஆனால் அது மார்க் ஆச்சா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ரீசனிங்கும் வந்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் என்னென்னா 1 மார்க் விட 2 மார்க் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 1 மார்க்லேயே பார்த்திங்கன்னா இந்த பென்சில் வச்சு ஒரு பசில் கொடுத்துருப்பான். ஸோ அந்த பசில்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு மாடரேட்டாக ஃபீல் ஆச்சு. அதனால் நான் அந்த பசிலையே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் நான் 2 மார்க் அந்த மாதிரி ரீசனிங்கில் லைக் 1 மார்க் விட 2 மார்க் அப்ரோச் பண்ணியிருந்தவங்களுக்கு கொஞ்சம் லைக் அந்த ஃப்ளோ கிடச்சிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஆகும்போது ரீசனிங்குமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு சில கொஷின்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா அந்த கோடிங் டீகோடிங் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை பார்த்தாலே நம்மளுக்கு டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் ஆகுதுன்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம்னா லைக் சூப்பர். இல்லை நான் அதை போடுறேன் அப்படின்ட்டு உட்காந்துருந்தா டைம் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம் கண்டிப்பாக. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் நம்ம மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின் சூஸ் பண்ணி போடணும் அப்படின்றது ஆக்சுவலி ட்ரூ. ஆனால் ஓகேங்களா. ஸோ ரீசனிங்குமே டூவபிள் தான். நெக்ஸ்ட்டு குவான்ஸா. ஸோ குவான்ஸ் பார்த்திங்கன்னா லைக்
எனக்கு குவான்ஸ்லேயுமே என்ன ஃபீல் ஆச்சுன்னா 1 மார்க் விட 2 மார்க் ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு குவான்ஸ்லேயுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸில் 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ஸு வின்னு லாஸு ட்ரா பேஸ்டு அது கொஷின் கேட்டுருந்தாங்கல்ல. ஸோ எனக்கு அது லைக் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அந்த டிஐ வந்து அப்ரோச் பண்ணலை. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 மார்க்கில் இருக்க பை சார்ட் எனக்கு வந்து அழகாக வந்துடுச்சு. ஸோ அதை போட்டுட்டேன். மிஸ்ஸிங் நம்பருமே ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்பர் சிஸ்டமும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வேரியபிள் பேஸ்டு ஒரே ஒரு கொஷின் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. அவ்வளோ கஷ்டமாகவே இல்லை, அவ்வளோ சிம்பிளாக தான் இருந்துச்சு எல்லாமே. மிஸ்ஸிங் நம்பர், அதுக்கப்புறமா வந்து டேட்டா சஃபிஷியன்சி வந்து ஒரு கொஷின் இருக்குல்ல, அது வந்து 3 ஸ்டேட்மெண்ட் அவன் பேஸ் பண்ணி கேட்டிருந்தான். தென் அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் 2 மார்க்கு. ஸோ 2 மார்க் வந்து ஆக்சுவலி இந்த மிஸ்ஸிங் நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அழகாக போட்டிருக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப டக்குன்னு போட்டோன்னே அந்த ஆன்சர் வந்துடும். ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருந்துச்சு அந்த கொஷின்ஸ்லாம். ஓகேங்களா. அதே மாதிரி 1 மார்க்கில் இந்த டிஐ வந்து எனக்கு லைக் டக்குன்னு என்னால் யோசித்து இதுக்கு இப்படி போடணும் அப்படின்றத நான் அதை கெஸ் பண்ணாதனால நான் அந்த கொஷினை வந்து அப்ரோச் பண்ணலை. பட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. அதே மாதிரி கேஸ்லெட்டும் பார்த்திங்கன்னா ஏபிசி பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு கொடுத்துட்டு அவன் ஏல பார்த்திங்கன்னா லைக் இது ஆக்சுவல் இதுவை விட இது அதிகமாக இருந்திருந்தா அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். எனக்கு அது லைக் அந்த கேஸ்லெட் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தென் அப்ராக்சிமேஷன் போடலாம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனும் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. தென் இதுலேயே வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலி ஈஸியாக இருந்துச்சு, அது ஏபி கொடுத்து. ஸோ அந்த கொஷினும் அழகாக நம்ம 2 கொஷின் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுலேயுமே டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது குவான்ஸுமே ஈஸியாக தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா 1 மார்க் விட 2 மார்க் எனக்கு 2 செக்ஷன்லேயுமே ஈஸியாக ஃபீல் ஆச்சு. ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்து 2 மார்க் 10 கொஷின் ப்ளஸ் 1 மார்க் பார்த்திங்கன்னா ஓவராலாக லாஸ்ட் 5 மந்த்லேருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிருந்துச்சு. கவர் ஆகும்போது ப்ளஸ் ஜென்ரலாக மேலோட்டமாக தான் கொஷின்ஸ் கேட்டிருந்தான். ஸோ எனக்கு வந்து நான் படித்ததே ஒரு 2-3 கொஷின் வந்தும் எனக்கு வந்து லைக் அந்த கொஷின் நான் ஒரு 2 days பிஃபோர் நான் ரிவிஷன் பண்ணேன். பட் ஆனால் என்ன அது ஞாபகமே வரல சுத்தமாக, லைக் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் படித்தது தான் வந்துச்சு. மேலோட்டமாக தான் அவன் கேட்டிருந்தான், எதுவுமே இன்டெப்டாலாம் கேட்கல. பட் கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்டெப்டாலாம் எதுவுமே கேட்கல. மேலோட்டமாக நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுட் இந்த லாஸ்ட் 5 months படித்ததுனாலே அழகாக வந்து அப்ரோச் கண்டிப்பாக போட்டிருந்துருக்கலாம். 2 மார்க்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் கேட்டிருந்தாங்களே அந்த மாதிரிலாம் வேல்யூலாம் வச்சு கேட்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை. ரொம்ப டைரக்ட் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு நீங்கள் படிக்காமையே போயிருந்தா கூட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் இன்றைக்கி வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக இப்போ அனாலிசிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது எல்லாருமே அவங்க அட்டெம்ப்ட் என்ன அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா லைக் எல்லாருமே அட்டெம்ப்ட் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம 2 மார்க் ஒருத்தவங்க 1 மார்க் ஒருத்தவங்க அது மாதிரி மாறி மாறி அட்டெம்ப்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம இந்த அட்டெம்ப்ட் தான் போட்டிருக்கோமே அப்படின்னு யோசிச்சிக்காதீங்க. மேபி நீங்கள் 2 மார்க் அதிகமாக போட்டிருக்கலாம், அவங்க 1 மார்க்காக போட்டிருக்கலாம். ஸோ அதனால் மார்க் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் அந்த அட்டெம்ப்ட் வந்து இதில் எடுத்துகிட்டு வந்துக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ஓவராலாக ஈஸியாக தான் இருந்திருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்டுமே கிடையாது. அதை தாண்டி இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சென்டர்ஸில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் எந்த சுச்சுவேஷன்ஸ்னாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி அந்த டைமில் நம்மளோட பெஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடணும். இதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் எந்த எக்ஸாம் போகிறதா இருந்தாலும் மேக்ஸிமம் ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. நான் இன்றைக்கி நிறைய பேரை கேட்கும்போது யாருமே எக்ஸாமுக்கு சாப்பிட்டுட்டு வரல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி வர்றதுனால லைக் அவங்க என்ன தான் ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாலும் அந்த ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது வந்து கம்மியாகிட்ருக்கும். கரெக்டாக அதுவும் ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும். ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எப்படா வெளியில் வருவோம் அந்த ரூமை விட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஸோ லைக் இந்த மாதிரி ஐபிபிஎஸ்லாம் வந்து அவங்களோட சைட்லேருந்து இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ளஸ் நீங்கள் அதுதான் நீங்கள் எங்கெல்லாம் வந்து உங்களோட சென்டரில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி எப்போ எக்ஸாம் ஃபினிஷ் ஆச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ஷிஃப்ட் இன்றைக்கி நான் எழுதுனதில் அரௌண்ட் 11 கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வெளியில் வரும்போது 1 டைமிங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றது இது பண்ணுங்கள். ப்ளஸ் எக்ஸாம் ஓவர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே போய்ட்டு ஆன்சர் வந்து பார்க்குறது அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ வாட் எவர் நீங்கள் என்ன உங்களோட நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற இது வந்து நம்ம கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அப்படி வரலனாலுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு, ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸு ப்ளஸ் வந்து ஓஐசிஎல் ஏஓக்கான நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸும் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாக அந்த எக்ஸாமுமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ மேக்ஸிமம் இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஸோ இது ரெண்டுமே விட்டுறாதீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணதில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு இந்த 3 எக்ஸாமுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நம்ம என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் ஒழுங்காக எழுதலைனா கூட பரவாயில்லைங்க. லைக் கொஞ்ச நேரம் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க. இன்றைக்கி ஃப்ரீயாகிடுங்க, படிக்காதீங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்றைக்கி நல்லா எழுதியிருந்தாலும் சரி, நல்லா எழுதலைனாலும் சரி, ஸோ வாட் எவர் இட் இஸ் ஓகே. ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி திரும்ப மற்ற எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம படிக்கிறது நம்மளை படிச்சுட்டே இருக்கலாம், எக்ஸாம் எழுதுறது எழுதிட்டே இருக்கலாம், நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். லைக் அது என்ன ரிசல்ட் வருதோ அது ஃபர்தராக அன்றைக்கி ரிசல்ட் அப்போ பார்த்துக்கலாம். அவ்வளோதான். கிளியராக வச்சுக்கோங்க மைண்டை. ரொம்பலாம் போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டோன்னே ஐயோ இந்த ஆன்சராக நம்ம இது தப்பு பண்ணிட்டோமே அதெல்லாம் உட்காந்து செக்லாம் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அவ்வளோதான். இதை நம்ம செக் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் வந்து டிசம்பர் ஒரு 4 டேட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டேட்டில் என்றைக்கு வேணாலும் எக்ஸாம்ஸ் நடக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணி லைக் டெஸ்ட்டு மட்டும் போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்பீடு அழகாக வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா ஸ்பீடு வரவே மாட்டுது, எனக்கு அந்த சம் தெரியும் ஆனால் ஸ்பீடு வர மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நான் என்ன பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேனோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம டெய்லி டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு நம்ம அந்த டைம் வச்சு நம்ம டெஸ்ட்டு போடும்போது நம்மள அறியாமையே அந்த ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கெலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி மாக் டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. அட் த சேம் டைம் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுமே வந்து மாக் டெஸ்ட் போடுங்க. அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்லாம் மிஸ் பண்ணவங்க ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போது ஈவன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவன் பிகைனர்ஸாகவே இருந்தாலும் இந்த வாட்டி எல்லாமே கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக மெயின்ஸ் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு இப்போவே நீங்கள் வந்து ஒரு சாலிடாக ஒரு 3 மெயின்ஸ் எழுதியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயர்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் மோட்டிவேட்டடாக நீங்கள் ப்ளஸ் இந்த ஆர்ஆர்பி பிஓ ப்ளஸ் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ஸு. ஸோ இதை விட்டுறாதீங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி எக்ஸாம்ஸ் ஒழுங்காக எழுதியிருந்தாலும் சரி எழுதலைனாலும் சரி அதை விட்டுருங்க, முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் மந்த் அந்த லாஸ்ட் இதுவும் ப்ளஸ் லாஸ்ட் 10 டேஸும் நவம்பர் மந்த்ஸுமே வந்து கவர் பண்ணிவிடும். அப்போ தான் நம்மளுக்கு லைக் அடுத்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகே. தேங்க்யூ.